கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தா ஆண்டவர் அத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 வருடம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை, அதாவது சர்ச் ஊழியத்தை நடத்தும்படியா என் மகனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதில் இணைந்து நானும் செய்ய கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி,
நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியம் தராலர பேக்கரபா ஆண்டவரே. இந்த எல்விஎம் சர்ச்சின் ஆண்டவரே 2வது ஆண்டு நிறைவு விழால ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஊரபா லிபா ரபு தியான மாக்கரபா ரீக்கம் தராலர பேக்கரபா ஊரபா ஷல்பிஹோ நைக்கரபா தீரபா லியாக்கரபா தீனமாக்கரபா. அப்பா இந்த ஆண்டவரே அப்பா 5 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்துல ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அடியெடுத்து வைக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. ஷபரபா லிபரபா திபரபா லாக்கரபா. ஆவியானவர் எங்கே உண்டாங்க விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய வல்லமை கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? ரிபாகா ஷதரபல பரபல பரபரே அக்கரபல பரபல பரபா உரிக்கரபல பரபல பரபா கரபா. அபிஷேகம் பெற்ற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷையில பேசுவீங்களா? ரீதா ரைகன் ஷலோ ரபிகரபா ஒரு அக்கரபல பரபல பரபா திபரபூரி அம்தரால ரபிகரபா. தேவனுடைய வல்லமை உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கு. தேவனுடைய வல்லமை உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கு. உன்னுடைய ஜெப குறைவுகளை கர்த்தர் இப்பொழுது சுட்ட இருக்கிறார். ரீதா ரைகன் ஷலோ ரபிகரபா ஓரா மாக்கரபா தீரா வாக்கரபா. என்னால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியலன்னு ஓரா பௌலியா அங்கலாய்த்து வந்திருக்கிற இப்போ மேல ஒரு விசேஷித்த வல்லமாய் ஊற்றுங்க டாடி. ஷாதரா லக்காரா தீமாரபா. கட்டுகள் உடைக்கிற வல்லமாய், கட்டுகளை உடைக்கிற வல்லமாய் எல்லா மாந்திரிக வல்லமைகள் சிதறட்டும். ரிகா ஷாதரா பௌலியா யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மாந்திரிக வல்லமைகளை அக்னியால எரித்து போடுகிறேன். ஐ ஜோபிஹோ நைக்கரபா. தேவனுடைய வல்லமாய் உனக்குள்ள நவமான பாஷைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ரீதரை பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. ரீதரை கன் ஷபரபலபரபா ஊரா மாக்கரபா தீரா வாக்கரபா ரிஹத நைக்கரபா ஊராபா. எதேச்சியா இந்த இடத்துல நீ வரல, கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஐ ஜோபிலியோ நைக்கரபா. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். fill my lord, fill my lord, fill my lord. நிரப்புங்க டாடி, நிரப்புங்க டாடி. எல்லா சோர்வு அசதி பலவீனங்கள் இப்பொழுது சரீரத்தை விட்டு கடந்து போய் என்று கட்டளையிடுகிறார். இந்த மாதத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. பிசினஸ் செய்யற பிள்ளைங்களுக்கு பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா கத்தாவே பண தேவைகளை பரத்திலிருந்து நீர் சந்திக்க போறதுக்காக நன்றி. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிற அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் புதிய காரியத்தை செய்வார் என்கிற தலைப்பில் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். வாசிப்போம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதாவது ஜூன் மாதத்துல தேவன் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை செய்ய போகிறார். எல்விஎம் சர்ச்சிலையும் தேவன் வருகிற ஆண்டுல புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய அதாவது வேலை ஸ்தலத்துல புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய பிசினஸ்ல புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆசீர்வாதம் உங்க சிரசில் மேல் வந்து தங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அது தோன்றும். நாளைக்கு நாளன்னைக்கு அல்ல, இப்பொழுதே அது தோன்றும். ஆனா இப்படி புதிய காரியத்தை செய்யணும்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏசாயா 43:18 நாம் வாசிப்போம். ஏசாயா 43:18.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பழைய, அதாவது கடந்த நாட்கள்ல நடந்த கசப்பான காரியங்கள், அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதாவது நாம் பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிந்தைகள், அவமானங்கள், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா முதலாவது மறக்கணும். ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னா பழைய காரியங்களெல்லாம் என்ன பண்ணப்படும்? மறக்கணும். மறந்தாதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். அதாவது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஒளிந்துனா அது இல்லாம போகணும். ஆனா நிறைய பேருக்குள்ள என்ன ஆயிருக்குது? பழைய காரியங்கள்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கு, அப்பப்போ வந்து தலையை காட்டுது. இப்போ கோபம் பாருங்க, பழைய காரியம். ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொல்லலாம், ஆனா அது அப்பப்போ தலையை காட்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே, சில பாவங்கள் அப்பப்போ நமக்கு வந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனா பழைய பாவங்கள், பழைய கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி வச்சிடணும். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பழைய காரியங்கள்லாம் மறந்தாதான் தேவன் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அடுத்தது வனாந்திரத்தில் வழியை அவர் உண்டாக்குவேன்னு சொல்றார். வனாந்திரம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம். வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், பல சவால்கள், சில பயங்கள். ஐயோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், எப்படி திருமணம் செய்து கொடுப்பேன், அநேக காரியங்களை குறித்து என்ன இருக்கும்? ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். என கருமையான தேவ பிள்ளைகளே, பயப்படுகிறவர்கள் நரகத்துல தள்ளப்படுவார்கள்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம என்ன பண்றோம்? ஒரு பயத்துக்குள்ள தள்ளப்படுறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அதனாலதான் 365 தடவை பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் சொன்னா நமக்குள்ள பயம் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் வனாந்திரத்துல நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன், அதாவது வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வேலை இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம், குழந்தை இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை, ஐயோ தலைக்கு மேல இருக்கு, இந்த கடனை எப்படி அடைப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வனாந்திரம் போல இருக்கிற உன் வாழ்க்கைய என் தேவன், அதாவது அவரு வனாந்திரத்துல நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன்னு சொல்றார். என்ன பண்ணவே தெரியாது, நம்ம திணறி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். அடுத்தது அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்றார். இந்த அவாந்திர வழினா என்ன? காடு, பாழடைந்த பெருமையான ஒரு இடத்தை குறிப்பதுதான் இந்த அவாந்திரமான, அதாவது அவாந்திர வெளி என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தாவீது சொல்லும் பொழுது நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன்னு சொல்றான். எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம். இன்னைக்கு நம்ம கூட சில நேரம் சொல்வோம், எந்த பக்கமே போக முடியலையே, எந்த பக்கம் போகன்னு வழி தெரியலையே, எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறே, ஒருத்தரை நினைச்சு கூட நான் சந்தோஷமா இருக்க முடியலையே, என் பிள்ளைகளை நினைச்சு சந்தோஷமா இருக்க முடியல, கணவனை நினைச்சு, மனைவியை நினைச்சு சந்தோஷமா இருக்க முடியலையே, ஆண்டவரே எல்லா பக்கத்திலும் நெருக்கம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம். பாத்தீங்களா? இதுதான் அவாந்திர வெளி. ஹல்லேலூயா. இந்த அவாந்திர வெளியில தேவன் சொல்றார், நான் உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறு என்று சொன்னால் செழிப்பை குறிக்கும். பரிசுத்தாவியான தண்ணீர்னு சொன்னாவே பரிசுத்தாவியை குறிக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு செழிப்பை மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியான ஜீவ தண்ணீரை கொடுத்து நம் பலவீனங்களை எடுத்து போட்டு உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்துல தேவன் யாருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது, புதிய காரியம்னா என்ன? புதிய காரியம்னா இதுவரை கண்டிராத, கேள்விப்படாத, அதாவது ஆச்சரியமான சம்பவங்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அதாவது டாக்டரால செய்ய முடிகிற காரியங்கள் இருக்கும், ஆனா
நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும், ஆனா இது முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப கேன்சர் என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. ஆனாலும் அந்த நோய்க்கு தேவன் பரிகாரி. ஹல்லேலூயா. அவரால் எல்லா நோயும் கியூர் பண்ண முடியும். அப்போ ஒரு கேன்சர் வியாதி இருக்கிறவங்க சுகமானாங்கன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. இதுதான் புதிய காரியம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை சில சொல்வாங்க, இது எப்படி சாத்தியம், இப்பேற்பட்ட ஆள் எப்படி ரட்சிக்கப்பட்டாரு? நமக்கு கேட்போம்ல, இவர் ஒரு பெரிய குடிகாரரா இருந்தாரு, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், எப்படி கடவுளுக்குள்ள வந்தார், எப்படி இவர் ஊழியம் செய்கிறார், இப்படின்னு ஒரு சிலரை குறித்து நாம் பார்ப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் வியந்து நிற்கிற ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் தான் புதிய காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை யாருக்கு செய்தார் என்று சொன்னால், முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்திர வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் சொல்லலாம், நாங்களும் வனாந்திரமான வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க பல பேர் சொல்லலாம். ஆனா இந்த வனாந்திர வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்ராம் 12:41 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க, 430 ஆண்டுகள் அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு, அதாவது எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். இந்த அடிமையா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அந்த பார்வோன் ராஜாவால கொடுமையாய் இவங்க என்ன பண்ணப்படுறாங்க, அதாவது அவங்கள வேலை வாங்குறாங்க, அவங்களுக்கு செங்கல் அதாவது அறுக்கிறதுக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை, அவங்கள கட்ட சொல்றாங்க, அடிக்கிறாங்க சாட்டையில, எவ்வளோ கஷ்டம். ஆனா அவங்க கூப்பிடுற அந்த கூக்குரலை என் தேவன் பார்த்தார், கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேட்டுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேவை கூப்பிடுறார், நீ போய் என் ஜனங்களை என்ன பண்ணு, அங்க இருந்து கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் கட்டுகள் இருக்கிறபடினாலதான் அதாவது என் மகனுக்கு கட்டு உடைக்கிற ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நானும் அந்த வழியில தான் வந்தேன். ஏன்னு சொன்னா அநேக கட்டுகள், அநேக செய்வனை காரியங்கள், இதெல்லாம் என்ன ஆகுது, சுகமாகிறதை பார்க்கிறோம், கண் கூட பார்க்கிறோம். ஒரு சிலருடைய வயிற்றுல மோந்திரிக மருந்து இருந்தா அந்த ஜெப எண்ணெயில அந்த மருந்து வாமிட்லயும் லூஸ் மோஷன்லயும் ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு முறை இப்படி ஊழியத்துக்கு வருகிற ஒரு மகள், அவங்க செவ்வாய்க்கிழமையில வருவாங்க. பாருங்க, அவங்க இங்க வந்து நல்ல சத்தியத்தை அறிந்த மகள். ஆனா இங்க வந்து ஜோம் பண்ணும்போது வயிற்றுல மருந்து இருக்குன்னு சொல்லி எண்ணெயெல்லாம் ஜோம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஜோம் பண்ணா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மருந்து எடுக்கிற இடத்த தேடி போனாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல போ, நான் சொன்னேன் என்ன பண்ணுவாங்க அவங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த மருந்தை ஏதோ டியூப் போட்டு ஊதி எடுப்பாங்களாம். அப்படி ஊதி எடுக்கும்போது பிளட் வருமா, பிளட் வந்தா விட்டுருவாங்களாம். ஆனா அங்க போயும் சுகம் கிடைக்காம திரும்ப இங்க வந்து அவங்க என்ன ஜோமணி குடிச்சு அவங்க அற்புத சுகத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. இது இன்னைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த மோசே அவன் அதாவது 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தான். 40 வருஷம் நாடோடியா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் வனாந்திரத்தில். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை தேடவே மாட்டோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது, அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிதான் மோசே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது முட்செடி பற்றி எரிகிறதை அவன் பார்க்கிறான் ஊழியத்தில். அல்லேலூயா. ஊழியத்தில் ஆண்டவர் அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனம் இல்லாவிட்டால் அவர்களோடு பேசாமல் அவர் என்ன பண்ண மாட்டார், ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, முச்செடியில நின்று பேசுறார், இது பரிசுத்தமான இடம், காலில் இருக்க பாதரட்சியை கழற்றி போடு, நீ இத மாதிரி போகணும்னு சொல்லும் போது அவன் நிறைய சாக்கு போக்குகளை சொல்கிறான். ஹல்லேலூயா. நான் என் மகன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு அடுத்தது இந்த ஊழியம் செய்யணும். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அப்போ நான் சொல்வேன், நீ வளர்ந்த பிறகு பாரு, நான் தமிழில் பேசினா நீ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன்.
இதெல்லாம் எனக்கும் அதுக்கும் ஒத்தே வராது, நான் செய்ய மாட்டேன். ஆனா ஊழியம்னா 4 கால்ல ஓடுன அவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, புடிச்சு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஃபாரின் ஜாப் வந்ததை கூட உதறிட்டு நான் சொன்னேன், நீ போயிட்டு வா, கடனெல்லாம் அட, அதுக்கப்புறமா நம்ம ஊழியம் செய்யலான்னு. இல்ல ஆண்டவர் சொன்னதை நான் அவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து தான் இந்த ஊழியத்துக்கு வந்தான். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்து அநேக பாடுகள், சரீரத்திலையும் பாடு, எல்லாத்திலையும் பாடுகள், உபத்திரங்கள், ஆனாலும் இவைகள் மத்தியில ஆண்டவர் ஓட வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப 40 வருஷம் நல்ல அரண்மனையில இருந்தான். அப்போ மோசே தெரிஞ்சுக்கிட்டாரா? இல்ல. ஏன்னா அப்போ சொகுசான வாழ்க்கை. அப்ப இருக்கும்போது என்ன பண்ணான், ஒருத்தனை வெட்டி கொலை செய்தான். அப்போ அவன் கோபம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அப்படிப்பட்டவனை வனாந்திரத்துல போட்டு வறுத்து எடுத்து ஆண்டவர் ஆடு மேய்க்கணும்னா சும்மா வாங்க, மனுஷனே கேட்க மாட்டான். ஆடு என்ன பண்ணும், இந்த பக்கம் போனால் அப்படி போவோம் இப்படி போவோம், அதெல்லாம் மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் அந்த ஆடுகளை மேய்க்க வச்சுட்டு என் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணு, நீ நடத்துன்னு ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் சாக்கு போக்கு சொன்ன அவனை ஆண்டவர் விட்டுட்டாரா? விடலை. அவனை கொண்டு என்ன பண்றாரு, பெரிய காரியங்களை செய்கிறார். மோசேயுடைய ஊழியத்துல தேவன் புதிய காரியத்தை செய்கிறார். அவன் வனாந்திரத்திலிருந்து வந்தோடனே ஆண்டவர் சொன்னாரா, நான் இப்படிலாம் செங்கடலை பிளப்பேன், இப்படிலாம் செய்வேன்னு சொன்னாரா? இல்ல. பூந்தமல்லிக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அதாவது வெளிப்பாடை கொடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா வெளிப்பாடு கொடுக்கும் போதே நீ அங்க போ, உனக்கு சர்ச்சு வச்சு தருவேன், உன் பையன் பாஸ்டராமான்னு ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. பூந்தமல்லியில வீடை பாரு, கடையை பாருன்னு தான் சொன்னாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆனா ஒரு காரியத்துக்காக நாங்க வந்தோம், கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அதை நீக்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னைக்குமே எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். சில காரியங்கள் மறைக்கப்பட்டு தான் இருக்கும். நம்ம தான் மண்டையை போட்டு உடச்சிக்கணும். ஆண்டவரே, பூந்தமல்லிக்கு ஏன் வர சொன்னீங்க? வந்து 2 பேர் அட் அ டைம்ல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா 19 இறந்தாங்க, எங்க வீட்டுக்கார் 22 இறந்துட்டார். 2 பேரும் இறந்துட்டாங்க. நிறைய பேர் நகைத்தார்கள். பூந்தமல்லி போ சொன்னது ஆண்டவரா பிசாசா? பாருங்க, வாய்க்குசாம பேச ஆரம்பிச்சாங்க. பூந்தமல்லிக்கு நீங்க வந்ததுனால தான் 2 ஆத்துமாக்களை இழந்து போயிட்டீங்க, 2 உயிர் போயிடுச்சுன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடு ஃபவுண்டேஷன் போடும்போது நான் தான் ஜெபம் பண்ணேன். அதுவும் அதாவது ஃபாஸ்டிங் இருந்து என் கூட அப்போ நல்லா ஜெபிக்கிற அதாவது நிறைய சகோதரிகள் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் வச்சு தான் இந்த அடிக்கல் போட்டு இந்த இடத்த தொடங்கினது. ஆனால் சிலர் சொன்னாங்க, நீங்கள் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபிக்காதனால தான் 2 ஜீவன் போயிடுச்சின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நான் என்ன செய்கிறேன், நானும் தானே ஊழியம் செய்கிறேன். இல்லை, அது ஊழியக்காரங்களை கூப்பிட்டாதான், ஆசாரியர்கள் கால் பட்டாதான் யோர்தான் என்ன பண்ணுமா, பிரியும். ஏன் மற்றவங்க விசுவாசி கால் பட்டா பிரியாதுங்களாங்க? பிரிய தானே செய்யும். விசுவாசத்தோட நம்ம ஆண்டட்டை எதை கேட்கிறோமோ அதை செய்வார். ஆனா பலர் பல மாதிரி பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சபையை வைக்கும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பவும் சொல்லுவாங்க, இந்த சபை எதுக்கு, சரி எத்தனை நாள் ஓடுது பார்க்கலாம், கர்த்தர் கொடுத்தா அது நிலைக்கும், இல்லைன்னா ஊத்தி மூடிட்டு போயிடுவாங்க. இப்படி பேசுகிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவர்கள் மத்தியில் இந்த 2 ஆண்டுகளையும் ஆண்டவர் ஓட வைத்திருக்கிறார். ஆண்டவர் வெற்றியாய் ஓட வைத்திருக்கிறார். கீழே இருந்த நம்ம மேலே தூக்கி வச்சு அழகு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வரும்போது சொல்லுவாங்க, நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா கீழே அவன் சொன்ன மாதிரி வீடு எப்படினாலும் அந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் இந்த இடம் அப்படி கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துறதுனால ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ மோசே அங்கே போயிட்டான், 10 விதமான வாதைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டான். ஆனால் வெளியே கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போன உடனே அவங்களுக்கு செங்கடல் எதிர்கொண்டு வருது. ஹல்லேலூயா. என்ன நினச்சிருப்பாங்க, இந்த 430 வருஷம் அடிமையாக இருந்தோம், இனிமேல் நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க. ஆனால் இப்படி வெளியே வரும்போது செங்கடல் எதிர நிற்குது. எல்லாம் அவன் முறுமுறுக்கிறான். எங்களை சாகிறதுக்காக இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீர், அதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்து அடி வாங்கி உத வாங்கி எதையாவது சாப்பிட்ருப்போமே, அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இப்படி வந்து கொண்டு இருக்கும்போது செங்கடல் நிற்குது. ஆண்டவரை பார்த்து மோசே கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றார், நீ ஏன்பா பயப்படுற, உன் கையில் இருக்க கோலை நீட்டு அப்படின்னு சொல்றார்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்பதான் மோசே சொல்றாரு, யாத்ராம் 14:14, நீங்க சும்மா இருங்க, நீங்க நின்று கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தம் கர்த்தர் எது நின்று கொண்டு பாருங்க, நீங்க சும்மா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அநேக நேரத்துல நம்ம சண்டையில மும்முரமா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்ய மாட்டார். நம்ம அமைதலா இருந்தா தேவன் உங்களுக்காய் எனக்காய் அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செங்கடலை அந்த கோலை நீட்டின உடனே ஆண்டவர் ஒரு பலத்த காற்றை என்ன பண்றாராம், உண்டு பண்ணுகிறார். யாத்ராம் 14:21, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, ஜலம் பிரிந்து என்ன பண்ணிச்சான், பிளந்து போயிட்டு. ஒரு பலத்த காற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் காற்றை கொண்டு நிறைய அற்புதங்களை செய்கிறார். இந்த பலத்த காற்று வந்த உடனே செங்கடல் 2ஆய் பிளந்து அந்த அந்த வெட்டாந்தரை காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வெட்டாந்தரையில் அவங்க கால்நடையா போறாங்க. உடனே இவங்க ரொம்ப ஜாலியா பாட்டு பாடி போகும்போது பின்னால திரும்பி பார்த்தா யார் வரா, பார்வோன் சேனை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையில நீங்க நடந்து போகும்போது சில அனுகூலமான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா அது மத்தியில சில கசப்பான காரியங்களும் உண்டு. இப்போ அவங்க அனுகூலமா போய்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியா போறாங்க. பின்னால யார் வந்திருக்கிறா, பார்வோன் சேனை. ஃபுல்லா அவனுடைய சேனை எல்லாம் திரட்டி ஃபுல்லா வந்துட்டான். இப்போ அவங்க பாதி கடலுக்குள்ளேயும் இறங்கிட்டாங்க. அவங்களும் ஜாலியா வராங்க, பரவாயில்லையா நம்மளுக்கு கடல் வழி விடுது. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல அவங்க எல்லாம் வர வரைக்கும் ஆண்டவர் பார்க்கிறாரு. வந்த பிறகு சொல்றாரு, உன் கோலை பின்னால நீட்டின உடனே அந்த 2ஆய் பிளந்த செங்கடல் அது என்ன பண்ணுது, மூடி போட்டது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கடலை ஆண்டவர் 2ஆய் பிளக்கவும் முடியும், அந்த பிளந்த கடலை தேவன் அடைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அத்தனை பேரும் அந்த செங்கடலில் மாண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, ஊழியத்துல மோசேக்கு கொடுத்த வெற்றி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த மோசேயின் ஜெபத்தை பார்க்கிறார். அவன் ஜெபத்தை பார்த்து அவனுக்கு என்ன பண்றார், அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது பாருங்க, யாத்ராகமம் 16:31 பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு முறுமுறுக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறது, அவருக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்ணிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. பாருங்க, வானத்துல இருந்து மண்ணா கீழே விழுது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் முதலே சொன்ன புதிய காரியம்னா என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். வானத்திலிருந்து எங்கேயாவது மண்ணா கீழே விழுமா, விழாது. அதாவது மேலேருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு நமக்கு விழுமா, விழுந்தா ரொம்ப ஜாலி. சகோதரிகளுக்கெல்லாம் ரொம்ப ஜாலி, கிச்சன் பக்கமே போக வேண்டாம் இல்லை இந்த வெயில் கொடுமையில். ஆனால் அவங்களுக்கு அந்த மண்ணா விழுது, அது தேனிட்ட பணியாரம் போல ருசி உள்ளதா இருக்கு. ஆனா அதுலயும் அவங்க என்ன பண்ணல, திருப்தி ஆகல. ஆனா அடுத்தது பாருங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம இருக்க முடியுமா, யாராலையும் இருக்க முடியாது வனாந்திரத்துல போகும்போது. ஆனா தண்ணி கேட்கும்போது கண்மலை அடின்றாரு, தண்ணி வருது. கண்மலை கூட பேசுன்றாரு, பேசும்போதும் தண்ணி வருது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, மோசே கொண்டு தேவன் அற்புதத்தை செய்றார். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இவங்க முறுமுறுக்கிறாங்க, தண்ணி கேட்கறாங்க, நான் எங்கப்பா போவேன். இவங்க மண்ணை சாப்பிட கேட்கறாங்க, எங்க போக. ஆண்டவரை நோக்கி நோக்கி கரங்களை விரிக்கும் பொழுது தேவன் வல்லமையாய் மோசே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்ன பண்ணணும், அவருடைய கண்கள் எப்பொழுதும் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரை நம்ம பார்த்து ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நம் ஊழியத்துல அவர் அதிகமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த மன்னாவனால அவங்க திருப்தி அடையில, இறைச்சி கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணோம், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டோம், கமிட்டிக்காயை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம். அடி உத வாங்கினாலும் வெள்ளைப்பூண்டுக்கு போய் ஆசைப்படுறாங்க பாருங்க. யாருக்காவது பூண்டு பிடிக்குமா இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஆசை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள். ஏன்னா இந்த மன்னா
அது ருசியா இல்லை அவங்களுக்கு. இன்னைக்கு நமக்கு கூட சிலது இலவசமாக கொடுக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் அதே பணத்தை கொடுத்து ஒரு காரியத்தை வாங்கும்போது அதை பெருசாக நினைப்போம். அப்படிதான் அந்த ஜனங்கள் இலவசமாக ஆண்டவர் மன்னாவை தராரு, அது அவங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல, இறைச்சியை கேட்டு அழுறாங்க. இது ஆண்டவர் பார்வையில் கோபம் அவருக்கு. மோசையும் கோவப்படுறான், ஆண்டவரும் கோவப்படுறாரு. அப்போ ஆண்டர்கிட்ட போய் ஜெபிக்கிறான், என்னப்பா பண்ண, இவங்க இப்படி அழுது அழுது இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது குறித்து என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்கள பார்த்து சொல்லு, ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாசம் வரைக்கும் இறைச்சியை கொடுப்பேன். பாருங்க, வனாந்திரத்துல எங்கெங்க கடை இருக்கும்? கறி கடை இருந்திருக்குமா? எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, இதுதான் நான் சொன்னேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தான் புதிய காரியம். அப்போ இது நடக்காது, முடியாது, கூடாது. இது எப்படி நடக்கும்? அப்போ மோசைக்கும் கொஞ்சம் அவிசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், என்னோட வருகிறவங்க 6 லட்சம் காலாட்களே இருக்கிறாங்களே, குழந்தைங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, இவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க? எப்படி கொடுக்க முடியும்? 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் குறுகிற்றோ பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கைகள் ஒரு நாளும் குறுகாதுங்க. மனுஷனுடைய கை தான் குறுகிறோம், என் தேவனுடைய கரங்கள் குறுகவே குறுகாது. அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே ஒரு காற்று, அதாவது சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது ஒரு பலத்த காற்றை உண்டு பண்ணினார். இப்ப என்ன காற்று வருது அந்த இடத்துல, வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து. பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று, முதல் பலத்த காற்று வந்தது, செங்கடல் 2ஆ பிளந்தது. இப்போ அந்த காத்து எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. அப்போ இந்த காத்து வந்த உடனே ஆண்டவர் பாருங்க, அந்த சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு குவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சமுத்திரத்தில் என்னங்க இருக்கும்? மீன், அதை மாதிரி தானே இருக்கும். காடை எங்கேருந்து வந்தது? ஆனால் இதுதான் சொன்ன புதிய காரியம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. காடைகளை கொண்டு அவங்க டென்ட் அடிச்சு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கூடாரத்தை சுற்றிலுமாய் நல்லா இவ்வளோ தூரத்துக்கு விழுந்து கிடக்குது. இதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கடன்னு பொறுக்கிறாங்க. அதாவது அதை வேக வச்சு சாப்பிட்றான், ஒருத்தன் பச்சையாக சாப்பிட்றான், எல்லாம் கடன்னு சாப்பிட்றாங்க. ஆனால் முறுமுறுத்தவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்? அடிச்சிட்டார், இறந்து போனாங்க. அவங்க வாய்க்குள்ள போறதுக்குள்ள மூக்கால வாயால வெளியே அந்த இடத்துல மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கேட்கும் போது கொடுக்கிற தேவன் தான், ஆனால் முறுமுறுக்கிறது அவருக்கு பிரியமில்லாத காரியம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனை நன்மைகளை செய்திருப்பார், ஆனா ஏதோ ஒன்றை செய்யலன்றதுக்காக நம்ம எத்தனை தடவை முறுமுறுக்கிறோம்ல. ஆண்டவரே எனக்கு இது செய்யலையே ஆண்டவரே, இதை செய்யலையே ஆண்டவரே. முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனாலதான் ஆண்டவர் காடையை கொடுத்தாரு. ஒழுங்கா கேட்டிருக்கலாம், அப்பா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இறைச்சி வேணும் ஆண்டவரை, எங்களுக்கு அதாவது வாயெல்லாம் செத்து போயிருக்கு சொல்லுவாங்கல்ல, செத்து போயிருக்கு ஆண்டவரை, எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படி கேட்டிருந்தா ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அதை விட்டுட்டு நாங்கள் எகிப்துல இருந்தா நல்லா இருந்திருப்போமே. என்னைக்கும் விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்க கூடாதுன்னு பார்க்கிறோம். விட்டு வந்த எகிப்துனா என்ன? பாவமான காரியங்கள், பாவத்தையும் குறிக்கும், விட்டு வந்த சில காரியங்களையும் குறிக்கும். அந்த விட்டதை என்ன பண்ணாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, முந்தினவங்களை நினைக்காதீங்க, பூர்வமான சிந்திக்காதீங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை நினைக்காதீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, இனிமே எப்படி இருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி காற்றை உண்டாக்கி அந்த இடத்துல என்ன பண்றாரு? அவங்க தேவையை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையில
தேவன் பல அற்புதங்களை செய்தாலும் மோசேயை கொண்டு ஊழியத்தில் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்வார், புதிய வழியை உங்களுக்கு காட்டுவார். அதாவது வனாந்திரத்தில் உங்களுக்கு வழியை காட்டுவார், அவாந்திர வெளியில உங்களுக்கு ஆறுகளை என்ன பண்ணுவார், உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, இந்த மாதம் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் புதிய காரியத்தை செய்வார். நல்லா இல்லையா சொல்லுவோமா? அடுத்தது யோபுடைய வனாந்திர வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்கிறார். பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு ஆண்டவருக்கு ரொம்ப என்ன, அதாவது பிரியமானவன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் போது, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவன் மேல் கவனம் வைத்தாயோ, யோபு 1:8 இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அடமொழி கொடுத்து அவனுக்கு சொல்றாரு, அவன் மேல கவனம் வச்சிட்டியே, இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. உடனே பிசாசு சும்மா இருக்குமா, சொல்லுது, யோபு விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவன் வீட்டை சுற்றி வேலி அடைச்சிட்டீங்களே, பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள வர முடியாது. நம்ம தான் நினைக்கிறோம் பிசாசு உள்ள வந்துச்சு. நீங்க எப்ப ஜபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ எந்த பிசாசும் மந்திரவாதமும் மாந்திரிகமும் குடும்பத்தை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம கர்த்தருக்கு பிரியமில்லாத ரூட்ல போய்கிட்டு இருந்தா அவன் செய்யறதெல்லாம் வீட்டுக்குள்ள அது பாட்டுக்கு வரும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரிகம் பண்றாங்க. ஆனா மாந்திரிகம் பண்ணி அந்த மந்திரவாதி ஏவி விடும்போது அந்த குடும்பத்தை போய் அட்டாக் பண்ண சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு வந்து அந்த குடும்பத்துக்குள்ள உள்ள வர முடியலையாம். ஏன்னா அது ஏவி விட்ட நேரத்தில் அவங்க எல்லாரும் குடும்பமாய் ஊக்கமாய் ஃபேமிலி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றோம்? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்ம கூரை இல்லைன்னா இருக்க முடியுமாங்க? வெயிலும் மழையும் நமக்கு மேலே வரும். அதே மாதிரி தான் குடும்ப ஜெபம். நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாரு, லேட்டாக வராரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் லேட்டாக வந்தால் நீங்கள் தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிங்க. ஆக மொத்தம் என்ன பண்ணணும், ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு குறித்த நேரத்தை வைத்து கொள்ளுங்க. ஒரு 8 மணியோ 9 மணியோ 10 மணியோ, அது தூங்கும்போது தான் பண்ணணும்னு கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாலேயே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா தூங்கும்போது பண்ணால் ஒருத்தர் 10 மணிக்கு தூங்குவீங்க, ஒருத்தர் 11க்கு தூங்குவீங்க, உங்கள் பிள்ளைங்க அதுக்குள்ளே 3வது வானம் போயிடுவாங்க. அல்லேலூயா. போயிடுவாங்களா இல்லையா? இந்த அம்மா இப்படி தான் சட்டி பானையெல்லாம் உருட்டுவாங்க, கிச்சன்லாம் உருட்டி கிருட்டி வர்றதுக்கு 11 ஆகும். யார் உட்காந்துட்டு இருப்பா? அவ்வளோ நேரம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 7, 8, 9 மணிக்குள்ளே என்ன பண்ணிடுங்க, ஃபேமிலி ப்ரேயரை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அவன் அதை தான் சொல்கிறான். அந்த யோபு வீட்டை சுற்றி வேலி அடித்து வச்சிருக்கிறீங்களே, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன வேணா செய் போ, அவன் ஜீவனை தொடாத. அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸே கிடையாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க செய்வனம் பண்ணிட்டாங்க அதனால செத்துருப்பாங்க. அது ஒருவேளை அவங்க ஆண்டவர் பிள்ளையா இல்லைன்னா ஒருவேளை அது நடக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளை எந்த செய்வனையும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அதனால செய்வனை பண்ணுறாங்க, மாந்திரிகம் பண்ணுறாங்க, இதை நினச்சி பயப்படாதீங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க, செஞ்சாங்க. ஆனால் செஞ்சவங்களையும் ஆண்டவர் ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிற்க கூட வைக்க மாட்டார். திரும்பி பார்த்தா அவங்க இருக்கிற இடமே தெரியாது, அவங்க ஊர் தெரியாது. ஆண்டவர் அப்படி தூக்கி அடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கடவுளுக்குள்ள நிற்கும் போது, ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது தேவன் நமக்கு அந்த பாதுகாப்பை தருகிறார். இப்ப வேலையை ஈஸியா உருவிட்டானா இப்ப போறதுக்கு என்ன இல்லை, கஷ்டமே கிடையாது. அவன் உள்ள போறான், போய் அங்க இருக்கிற ஆடு மாடு எருது அவனுக்கு ஒட்டகம் இதுதான் அந்த காலத்து சொத்து, எல்லாத்தையும் அழிக்கிறான். ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், எல்லாம் அழிஞ்சு போச்சு, நான் மட்டும் தான் இருக்கேன், எல்லாம் அழிஞ்சு போச்சு. பாருங்க, நல்ல செய்தியை சொல்றதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான், கெட்ட செய்தியை சொல்றதுக்கு எல்லாருமே வருவாங்க. எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆடை தூக்கிட்டு போயிட்டானுங்க, மாடை தூக்கிட்டு போயிட்டானுங்க, எருதை தூக்கிட்டு போயிட்டானுங்க, ஒட்டகத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க, நான் மட்டும்தான் இருக்கேன்.
சரி இதுதான் பரவாயில்ல, எல்லாம் போயிடுச்சு, பொருளாதாரத்தில் நஷ்டம், சரியா? ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் சொத்து, அது போயிடுச்சு எல்லாம். அடுத்து இதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, அடுத்து அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒரு அண்ணன் வீட்டில் கூடி என்ன பண்ணுறாங்க, அவங்க விருந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரமான அந்த வாழ்க்கையில் இப்போ எல்லாமே இழந்துருச்சுன்னு இவன், அதாவது கொஞ்சம் எப்படினாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்கும்ல. இது நடக்கும்போது இன்னொரு காரியம் வருது, என்ன, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய் விட்டார்கள் என்று சொல்லி. வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 19. வாசி. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, பிள்ளைங்களாம் இறந்தாங்க. என்னவா அந்த இடத்துல என்ன காத்து அடிச்சது? பெரும் காற்று. முதலாவது சொன்ன இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது பலத்த காற்றை உண்டாக்கி செங்கடல் பிளந்தது. காடைகளை கொடுக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து காற்று வந்தது. இப்போ பெரும் காற்று. இந்த பெருங்காற்றை யாரு கொண்டு வரா? ஆண்டவரா? இல்லை, பிசாஸ். கருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா அது பொருளாதாரத்தில் நஷ்டப்படுத்திடுச்சு. அடுத்தது எங்க வருது? பிள்ளைகளை தொட்டா பெற்றோருக்கு என்ன வரும்? கஷ்டம் வரும்ல. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடஞ்சி போவாங்கல்ல, ஆண்டவரை தேட மாட்டாங்கல்ல. வேலை போனால் கூட பரவாயில்ல, பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, சம்பாரிச்சிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா அதை தாங்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறான்? பிள்ளைகள் கிட்ட வந்து எல்லாரும் ஒரே நாளில் என்ன பண்ணிட்டாங்க? பெருங்காற்று வந்து எல்லாம் செத்துட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில கூட யோபு என்ன பண்ணுறான்? ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது நம்மளால சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நின்று முடியாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை, அவன் என்ன பண்றான்? கர்த்தர் கொடுத்தார், இதெல்லாம் நான் அப்ப இது பண்ணேன், இந்த சொத்து கொடுத்தது அவர் தான், சுகத்தை கொடுத்தது அவர் தான், எல்லாத்தையும் கொடுத்தாரு அவர் தான், இப்போ அவரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க, திட்டாதீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே அவருடைய கிருபை, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். பாருங்க, அவன் அப்படி, அதாவது அவனுடைய வனாந்திர வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னா, ஒன்று அதாவது யோபு 1:5 அவன் சர்வாங்க தகன பலி செலுத்துறான். அவன் ஒரு ஜெப வீரனாய் இருந்தான் யோபு. 2வது 1:22 தேவனை பற்றி குறையே சொல்லலன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1:10 அவன் உதடுகளால கூட பாவம் செய்யவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை தடவை உதடுகளால பாவம் செய்கிறோம், வாயால பாவம் செய்கிறோம். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அங்கலாய்ப்போட வருவாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியலையே. பிள்ளைங்களுடைய அங்கலாய்ப்பு, சில கணவன்மாருடைய அங்கலாய்ப்பு, சில மனைவிமார்களுடைய அங்கலாய்ப்பு. ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையே. வாரத்தில் 6 நாள் ஓடுறோம், 7வது நாள் ஓய்ந்திருக்க சொல்லியிருக்கிறார், ஓய்ந்திருக்க முடியலையே. அப்படி மனம், அதாவது நொந்து வருகிறவர்களும் உண்டு, ஆண்டவரை எப்போ போய் தேடுவோன்னு வாஞ்சியோட வருகிறவர்களும் உண்டு, அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவன் மேல வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கை யோபுடைய வனாந்திர வாழ்க்கை மாறுகிறது. அதுக்கு அடுத்தது யோபு 19:25-27 வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்துக்கோங்க வீட்டில். அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த தோல் முதலான என் மாம்சம் அழுகி நாற்றம் எடுத்தாலும் என் கண்களாலே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அதை காணும். அது வந்து விசுவாசம். அதாவது அதெல்லாம் நடக்குமான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்ப்பா, என் சரீர சுகத்தை இழந்துட்டேன், ஓட்ட வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த தோலெல்லாம் போனா கூட, சதையெல்லாம் போனா கூட, உடம்பு ஃபுல்லா பருக்களா நிறைஞ்சா கூட நான் என் கண்களால் உங்களை பார்ப்பேன். பாருங்க, விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எல்லாம் இழந்து போனாலும், எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை இழந்து போகாதீங்க. ஏன்னு சொன்னா, சோதனைக்காரன் நிறைய நாள் சோதிக்க மாட்டான். அல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் உங்களை சோதிப்பான். ஏன்னா
ஆண்டவர் சொல்றாரு, நான் திராணிக்கு மிஞ்சி யாரையும் சோதிக்க மாட்டேன். நமக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அது வரைக்கும் தான் சோதனை. ஆனா அதுக்கு பிறகு தேவன் கொடுக்கிற ஜெயம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் நீரூற்றை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க அடுத்தது 42:10 ரெட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவங்க அதாவது நண்பர்கள்லாம் இவனை குறை சொன்னானுங்க. வந்து 7 நாள் சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டானுங்க. ஐயோ எப்படி ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு இப்படி போயிட்டானேன்னு. அதுக்கப்புறம் நீ இந்த பாவம் செய்திருப்ப, அந்த பாவம் செய்திருப்ப அப்படின்னு சொல்லி அவனை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் குறை சொன்ன ஒருத்தனையும் அவன் வெறுக்கல. ஆனால் அவங்க வந்து பலி செலுத்த ஆண்டவர் சொல்றார், போ யோபுட்ட போய் நீ காளையை கொண்டு போ, அவன் சர்வாங்க தகன பலி செலுத்துவான், அவன் முகத்தை பார்த்து அவங்கள மன்னிப்பேன்றார். ஆனா யோபு செய்தானா? செய்தான். அவங்க நண்பர்களுக்காய் அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 42:12 அவன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நேரம் இல்லாதனால நான் வசனத்தை வாசிக்க சொல்லல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, யோபுடைய வனாந்தரம் ஒரு நீரூற்றாய் மாறுவதற்கு காரணம் என்னன்னா, அவன் அதாவது தேவ சமூகத்துல காத்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு காத்திருக்கீங்களோ கழுகு கொத்த பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒண்ணு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ரூத்துடைய வனாந்திர வாழ்க்கை எப்படி, ரூத்துடைய வனாந்திர வாழ்க்கையில தேவன் எப்படி புதிய காரியத்தை செய்தார் என்று சொன்னால், இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். பாருங்க, நகோமியுடைய 2வது மருமகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நகோமிக்கு கிலியோன் மக்லோன் என்று சொல்லி 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இந்த நகோமி பெத்தேலில் இருந்து இந்த மோவாபுக்கு பயணம் செய்கிறார்கள். எதுக்கு? பெத்தேலில் பஞ்சம், சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை. பஞ்சம் வந்த உடனே மோவாபுக்கு கடந்து போறாங்க. மோவாப் என்று சொன்னால் அருவருப்பு என்று அர்த்தம். அதாவது அப்பத்தின் வீடை விட்டுட்டு அருவருப்பான இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. கொஞ்ச நாள்ல அவங்க 2 பையன்களும் இறந்துடுறாங்க. இப்போ 3 விதவைகளாய் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நகோமி சொல்றா, இப்போ பெத்தேல்ல பஞ்சம் தீந்துச்சுன்னு கேள்விப்படுறா. நான் எங்க ஊருக்கு போறேன், நீங்க 2 பேரும் எங்க போங்க, மோவாபுக்கு போயிருங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்கன்றா. ஒர்பால் என்ன பண்றா? போக மாட்டேன்றா. அவங்க மாமிக்கு, அதாவது ரூத் நகோமிக்கு முத்தம் கொடுத்து போயிடுறா. ஆனா ரூத் சொல்றா, என்ன சொல்றா பாருங்க. ரூத் 1:16. ரூத் 1:16. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. பாருங்க, ரூத்து வாழ்க்கை, அந்த வனாந்திர வாழ்க்கை செழித்ததுக்கு காரணமே உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறாள். ஏன்? அப்ப அவ என்ன ஆராதித்துட்டு இருந்தான்னா, மோவாப்ல விக்கிரக ஆராதனையில இருந்தாங்க. மோவாப் என்று சொன்னால் அருவருப்பு, அங்க விக்கிரக ஆராதனை. அதுல இருந்து வந்த பிறகு இவ ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டதுனால மறுபடி அந்த விக்கிரகத்தை ஆராதிக்க போக மாட்டேன், உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். அந்த அர்ப்பணிப்பு தான் அவளுடைய வனாந்திர வாழ்க்கையை கட்டி எழுப்பியது. 2வது அதே 1:16, நீங்க போற இடத்துக்கு நான் வருவேன், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன், உங்க ஜனம்தான் என் ஜனம். பாருங்க, ஒரு மருமகள் மாமியார்ட்ட சொல்ற காரியம். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே பிளான் பண்ணிடுவாங்க. என்ன? கல்யாணம் ஆனோன்னா தனி கொடுத்தனும் போயிடணும். அல்லேலூயா. தனி கொடுத்தனும் போகிறது நல்லது தான், அவங்கவுங்க காலில் அவங்கவுங்க நிற்கணும் தான். ஆனால் பெரியவங்க அப்போ எங்கே போகிறது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பெரியவங்க அனாதை இல்லத்துக்கு போக முடியுமா? இல்லைல்ல. அப்போ இவ என்ன சொல்ற, நீங்க எங்க போனாலும் உங்க கூட வருவேன், நான் போக மாட்டேன் உங்களை விட்டு. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவ சொல்லி போறா. போற இடத்துல 2:22 மாமியார் சொல்றது கீழ்ப்படுகிறா. 4:13 போவாஸ் ரூத்தை மணந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு கணவன் இறந்து போயிட்டான், அவளுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆனா அவ மாமியார் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு வந்தாளா? இல்லை. அவ ஆண்டவரை நம்பி வந்தாள். அதுதான் அங்க
அவளுக்கு மறு வாழ்க்கை வந்ததுக்கு காரணம். ஏன்னு சொன்னா, நான் என் தேவன், உங்க தேவன் தான் என் தேவன், அந்த வைராக்கியத்தோட வந்தா அங்க போவாஸ் என்ன பண்றான், ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். அதே போல 4:17 அவங்களுக்கு ஓபேத் என்கிற ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. இந்த ஓபேத் யாருன்னா தாவீதுடைய தாத்தா. அல்லேலூயா. தாவீது அப்பா பேர் யாருக்காவது தெரியுமா? எலிசாவா? ஈசாய். அல்லேலூயா. தாவீது அப்பா ஈசாய், தாவீது தாத்தா ஓபேத். பாருங்க, இது கூட பரவாயில்லைங்க. ஆனா வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னவளுடைய வாழ்க்கை, அவளுடைய பேரு வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையில மத்தேயு 1:5 கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதாவது போவாஸ், அதாவது ரூத்துன்னு அங்க பேர் எழுதியிருக்கு. ரூத் போவாஸ்டேருந்து யாரை பெற்றாலாம்? ஓபேதை பெற்றாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவ பேர் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ நல்லவங்க பேர்லாம் அதில் எழுதலையே வம்ச வரலாறு அட்டவணையில். ஆனால் இந்த ரூத் பேர் இடம் பெற்றிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் புதிய காரியம். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாழ்க்கையே இழந்து போன ரூத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அவளுடைய வனாந்தரமான வாழ்க்கையை மாற்றி அவளுக்கு புதிய காரியத்தை செய்தார் என்று சொன்னால், இதை யூடியூப்ல கேட்கிற அநேகர் ஒருவேளை பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஆண்டவரை தேடும் பொழுது தேவன் உங்களுடைய குடும்பத்தை அவர் கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய காரியத்தை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, அவங்கள மாதிரி முறுமுறுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்யாட்டாலும் நீர் எனக்கு நல்லவர், நீர் தான் எனக்கு தேவன், நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே. ரெண்டாவது, யோபு போல அவன் சொல்றான், என் வாழ்க்கை மாறுதலுக்காய் நான் காத்திருந்தேன்றான். அப்போ நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு காத்திருக்கணும், கணவன் மாறுறதுக்கு காத்திருக்கணும், மனைவி மாறுறதுக்கு, பிள்ளைகள் மாறுவதற்கு காத்திருக்கணும். உடனே சர்ச்சைக்கு வந்தோடனே எல்லாம் தலைகீழா ஆயிராது. அல்லேலூயா. வசனத்தை கேட்டோடனே எல்லாம் அப்படியே ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. காத்திருங்க. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகலன் ஆண்டவர் சொல்றாரு, கட்டாயம் ஒரு நாள் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 43:10 படி தேவன் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். ரூத்தை போல கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ தீர்மானிங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தம் ஆண்டவரே, புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்கப்பா, புதிய காரியத்தை செய்யுங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க, அவங்க வேலையில புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க பிசினஸ்ல புதிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, வாரிசு இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சாமுவேலை கொடுப்பீராக. டாடி, ஐ ஷல் பி ஓ த ரைட் அண்ட் ஷல் ஓ பி கரபா ஊரா மாக்கரபா. வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன ரூத்துக்கு ஆண்டவரே வாழ்க்கையை கொடுத்து, குழந்தையை கொடுத்து, ஆண்டவரே வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பெற கிருபை கொடுத்தீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா, யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் மட்டும் அல்ல, இதை யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் குழந்தை இல்லாம ஆண்டவரே அப்பா, அதனால வாழ்க்கை ஆண்டவரே அப்பா வாழ முடியாம தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க டாடி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜூன் மாதம் அவங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கை எடுத்தது போல இவங்க குடும்பத்தில் அப்பா மீந்ததை எடுக்கணும். ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. வியாதி அவர்களுடைய குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எல்லா செய்வன கட்டுகள் உடையட்டும், தரித்திர நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன்? புதிய காரியத்தை செய்யுங்க அப்பா. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். ஷாதா தீரா கரோ மே பஸா கான்யா துரா பௌலியா கரபா. ஆண்டவரே இறங்குங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க.
புதிய காரியத்தை இந்த மாசத்துல செய்யுங்க. அது இப்பொழுதே செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.